அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக தீபா மேம் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அழகான ஒரு கலர்ல வந்திருக்கீங்க இன்னைக்கு காஸ்டியூம். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபி சமைக்க போறீங்க மேம்? இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்தியான ரெசிபி பண்ண போறோம். ஓகே. ராகி இடியாப்பம், அப்புறம் வந்து கொத்துக்கறி. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் என்னங்க மேம்? இடியாப்பம். ஃபர்ஸ்ட் இடியாப்பம் பண்ணிடலாம். சரி. ஒரு கப்பு தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடியாப்பம் எப்படிமா வெறும் ராகி மாவு மட்டும்? வெறும் ராகி மாவு மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே. கொஞ்சமா எண்ணெய் வேணும். தண்ணியில வந்து நம்ம கொஞ்சமா ஒரு 2 டிராப் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ கொஞ்சம் அந்த மாவு வந்து ரொம்ப ஒட்டாம அந்த மாதிரி ஒரு இடியாப்பம் கொஞ்சம் நல்லா. தண்ணி வந்து நல்லா தளன்னு கொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு ராகி மாவுல இடியாப்பம் வந்து புளியும் போது நல்ல ஃப்ளோல இருக்கும். ரொம்ப நல்ல ஃப்ளோல இருக்கும். ஸ்டக் ஆகாம. அரிசி மாவு மாதிரியே தான், ஆனா கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம வந்து பார்த்து ஊத்திக்கணும் மாவுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணி வந்து சுட வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து ராகி மாவு எடுத்துக்கிட்டாங்க. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து மாவு வந்து இப்போ இந்த சுடுதண்ணியில் பிசைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இட்லி சட்டியில தானே அவிக்க போறோம். ஸோ அதனால இட்லி பாத்திரத்தை ரெடி பண்ணிக்குவோம். ஓகே. இப்போ நம்ம இடியாப்ப குழல்ல மாவு போட்டு அப்படியே தட்டுல வந்து பிழிஞ்சிடலாம். கொஞ்சமா எண்ணெய். இந்த இடியாப்ப குழல்ல வந்து எண்ணெயை வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து மாவு வந்து ஒட்டாது. இல்லைன்னா மாவு இந்த கீழே இந்த ஓட்டையில வந்து ஸ்டக் ஆயிரும். ஸோ வெளியே வராது. இது நான் இடியாப்பம் பண்றதுக்குன்னே ஸ்பெஷலா வச்சிருக்கேன். அது என்ன ஸ்பெஷலா? இது வந்து மதுரையில வாங்கினது. மதுரையில வந்து இந்த மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல இது கிடைக்கும். ஓகே. ஸோ இது இடியாப்பம் வந்து நல்லா ஹோல்ஸ் ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால அப்படி நல்லா மெல்லிசா வரும். அதுக்காக இது. ஸோ மாவு கொஞ்சமா எடுத்துட்டு உள்ள போட்டுக்கலாம். இடியாப்பம் பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இடியாப்பத்தை ஸ்டீம் பண்ணலாம். யூஸ்வலா நம்ம சாதாரணமா பண்ற இடியாப்பத்தை விட இந்த ராகி இடியாப்பத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா ராகி வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? அடுத்து மேம். ஸோ நம்ம சைடில் வந்து அப்படியே வந்து கொத்துக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எல்லா மசாலாவும் போட்டு அரைச்சி அந்த மாதிரி பண்ண போகிறோம். சரி. ஃபஸ்ட்டு வத்தல் வேணும்.
கொஞ்சமா மல்லி, ஜீரகம், மிளகு, ஷாஜீரா. இது கொஞ்சமா நம்ம அதே அந்த சேம் அந்த ஷாஜீரா கொஞ்சமா சேர்த்துக்கிறோம். மல்லி, மிளகாய் வத்தல், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்காங்க, அப்புறம் ஷாஜீரா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க, மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. இது அப்படியே கொஞ்சமா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கீமாவும் நல்லா ஊர் ஸ்டைலில் பண்ணுவீங்கல்ல? ஆமாம், இதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து நம்ம தேங்காய் எதுவுமே சேர்த்துக்கல. யூஸ்வலாக அந்த கொத்துக்கறி அப்படின்னாலே தேங்காய் போட்டு மசாலா போடுவாங்க. இதில் நம்ம தேங்காய் இல்லாமல் நம்ம பண்ணுறோம். ஓகே. இது வந்து பூரி, இடியாப்பம் அதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துப்போம். இதுக்கு கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மசாலா பொருட்கள்லாம் அரைச்சாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், தனியா எடுத்துருக்காங்க, அண்ட் காஞ்ச மிளகாய் வத்தல் ஆட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுருக்காங்க. இப்போ அகைன் வானலியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் சீரகம் சேர்த்துருக்காங்க, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மிக்சியில் இந்த வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் அரைச்சிக்கலாம். சரி. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் குறைனே தான் அரைச்சிருக்கோம். அப்போ தான் கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்துக்கறியை போடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா பேஸ்ட் இதையும் ஊற்றிடலாம் உள்ள.
கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம் நம்ம. இப்போ நம்ம இது கூட 1 கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக விடலாம். இன்னும் ஒரு 1/2 கப். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு வேக விடுவோம். ஓகே. ஸோ இடியாப்பம் பார்க்கலாங்களா மேம்? கண்டிப்பாக. இப்போ இடியாப்பம் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. இடியாப்பம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் போட்டு இடியாப்பத்தை அப்படியே எடுத்துடலாம் நம்ம. ஸோ அழகாக குட்டி குட்டி இடியாப்பமாக செஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ வந்து குட்டிங்களுக்கெலாம் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம அந்த ரெசிபி செஞ்சு தரும்போது இன்ட்ரெஸ்டாகவும் சாப்பிடுவாங்க. ஆமாம், ராகி அப்படிங்கும் போது வந்து பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இடியாப்பம் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ராகியில். ஸோ ராகி இடியாப்பம் மட்டும் கொஞ்சம் நல்லாவே மெல்லிசாக பிழிஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம அரிசி மாவு மாதிரி மேலே மேலே கொஞ்சம் குண்டா அந்த மாதிரி பிழிஞ்சோம் அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால இந்த மாதிரி மெல்லிசாக பண்ணிக்கிட்டா நல்லா வரும். ஓகே. இப்போ பார்க்கலாங்களாமா? பார்க்கலாம். கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து ஒரு பஞ்சுக்காக தான் நம்ம சேர்த்துப்போம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துடும். ஸோ எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. வாசனையே தெரியும் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இதே இது ட்ரையாக வேணும், குழம்பு மாதிரி இல்லாமல் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு ட்ரையாக நம்ம பண்ணிக்கலாம். ராகி இடியாப்பம், மட்டன் கொத்துக்கறி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ மேம். ஸோ ராகி இடியாப்பமும் மட்டன் கொத்துக்கறியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸலண்ட் மேம். நம்ம டிப்பிக்கல் சவுத் இந்தியன் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொண்டு வந்துட்டீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கொத்துக்கறி வந்து ரொம்ப பிடிக்கும். பட் வந்து சிலர் வந்து வீட்டில் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஹோட்டலில் போனால் அந்த மாதிரி கொத்துக்கறி அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ வந்து ரொம்ப அழகாக ஈஸியாக வந்து சிம்பிளாக சொல்லி கொடுத்தீங்க. அண்ட் வந்து ராகி இடியாப்பம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த் பேஸாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மெலிசா இடியாப்பமாக செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த லஞ்ச் பாக்ஸ்லலாம் கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரெண்டினுடைய டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரி நேர்களே, இன்றைக்கு நமக்காக தீபா மேம் வந்து சூப்பரான ராகி இடியாப்பமும் அதுக்கு காம்போவாக மட்டன் கொத்துக்கறி செஞ்சு கொடுத்தாங்க. என்னுடைய சுவை ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.